ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராசிக்கு ஏற்ற ருத்ராட்ச வகைகள். மேஷ ராசிக்காரர்கள் ஒரு முக ருத்ராட்சத்தை அணிவது நல்லது. இதனுடன் 3 முகம் அல்லது 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிவதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடப்பதில்லையா? அப்படியானால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதற்கு இந்த ராசிக்காரர்கள் 4 முகம், 6 முகம் மற்றும் 14 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியுங்கள். மிதுன ராசியைச் சேர்ந்தவர்கள் 4, 5 அல்லது 13 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிவது நல்லது என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போதும் உடனிருக்கும். ஜோதிடத்தின்படி கடக ராசிக்காரர்கள் 3 அல்லது 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. இதனால் வாழ்வில் இருந்த தடைகள் நீங்கி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்கள் 1, 3 அல்லது 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிவது நல்லது. இதனால் அதிர்ஷ்டம் கூடவே இருந்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்கள் 4, 5 அல்லது 13 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிந்தால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். ஜோதிடத்தின்படி துலாம் ராசிக்காரர்கள் 4, 6 அல்லது 13 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. எனவே நட்பலன்கள் கிடைக்க இந்த ருத்ராட்சத்தை அணியுங்கள். வாழ்வில் சந்தோஷமும் செழிப்பும் நிலைத்திருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள் 3 அல்லது 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் 1, 3 அல்லது 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதனால் சிவபெருமானின் அருள் கிடைத்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மகர ராசியைச் சேர்ந்தவர்கள் 4, 6 அல்லது 14 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிந்தால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறலாம். இந்த 3 வகையான ருத்ராட்சம்தான் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஜோதிடத்தின்படி கும்ப ராசிக்காரர்கள் 4, 6 அல்லது 14 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். இதன் மூலம் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதோடு அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். மீன ராசிக்காரர்கள் அமைதியான மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ விரும்பினால் 3 அல்லது 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிவதே நல்லது. நீங்கள் சிவ பக்தராக இருந்தால் இந்த வகை ருத்ராட்சத்தை அணிந்தால் நட்பலன்கள் கிடைக்கும். எந்த நட்சத்திரக்காரர்கள் எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்பதை இங்கே பார்ப்போம். அஸ்வினி 9 முகம், பரணி 6 அல்லது 13 முகம், கார்த்திகை 12 முகம், ரோகிணி 2 முகம், மிருகசீரிஷம் 3 முகம், திருவாதிரை 8 முகம், புனர்பூசம் 5 முகம், பூசம் 7 முகம், ஆயில்யம் 4 முகம், மகம் 9 முகம், பூரம் 6 அல்லது உத்திரம் 12 முகம், அஸ்தம் 2 முகம், சித்திரை 3 முகம், சுவாதி 8 முகம், விசாகம் 5 முகம், அனுசம் 7 முகம், கேட்டை 4 முகம், மூலம் 9 முகம், பூராடம் 6 அல்லது 13 முகம், உத்திராடம் 12 முகம், திருவோணம் 2 முகம், அவிட்டம் 3 முகம், சதயம் 8 முகம், பூரட்டாதி 5 முகம், உத்திரட்டாதி 7 முகம், ரேவதி 4 முகம். ருத்ராட்சம் மிகவும் புனிதமானது. இந்து நம்பிக்கைகளின்படி ருத்ராட்சமானது சிவபெருமானின் கண்ணீரில் இருந்து உருவானது. ஆகவே இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சிவபக்தர்கள் இந்த ருத்ராட்சத்தை எப்போதும் அணிந்திருப்பார்கள். ருத்ராட்சத்தை ஒருவர் அணிவதன் மூலம் சிவபெருமானின் அருள் எப்போதும் அவருக்கு இருக்கும். மேலும் ருத்ராட்சமானது அனைத்து தெய்வங்கள் மற்றும் நவகிரகங்களுடன் தொடர்புடையது. சிவபெருமானின் அம்சமாக ருத்ராட்சம் பார்க்கப்படுகின்றது. ருத்ராட்சம் மட்டுமல்லாமல் அந்த மரமும் நல்ல வசியம் கொண்டது. ருத்ராட்சத்தை அணிவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் யார் எல்லாம் அணிந்து கொள்ளலாம், ருத்ராட்சத்திற்கு சக்தியை அதிகரிக்க பூஜிப்பது எப்படி என்பதை ஸ்வஸ்தி சித்தி தாய் அம்மா அவர்கள் விரிவாக விளக்கியுள்ளார். சமாயம் தமிழ். பெருக்கல். ருத்ராட்சம் என்றால் என்ன? ருத்ராட்சம் எப்படி அணிவது, யார் எல்லாம் அணியலாம், அதன் பயன்கள் என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் பலரின் மனதில் எழுவதுண்டு. ருத்ராட்சம் அணிவதால் எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும், அதை எப்படி வழிபடுவது என்பதை பார்ப்போம். ருத்ராட்சம் என்றால் என்ன?
உருத்திராக்கம் என்பது இந்த பூலோகத்தில் சிவபெருமானின் அவதாரமாக சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு மூலிகை மரமாகும். சித்தர்களின் அனுக்கிரகமாக அவர்கள் தியானம் செய்யும் போது ருத்ராட்சம் அடைந்து தியானம் செய்வார்கள். சிவன் எங்கெல்லாம் தாண்டவம் ஆடினாரோ அங்கெல்லாம் ருத்ராட்ச மரங்கள் வந்தன என இப்போதும் ஐதீகம் உள்ளன. ருத்ராட்சத்திற்கு மொழி உள்ளது. ருத்ரங்களின் அந்த வடிவத்திற்கும் கோடுகளையும் வைத்து எழுதப்படுவது ருத்ரமொழி. ஒவ்வொரு நடன யோகமும் இந்த ருத்ராட்சத்தில் உண்டு. எத்தனையோ மூலிகைகள் உள்ளன, ஆனால் அதிகமாக வசியம் செய்யக்கூடிய சக்தி ருத்ராட்சத்திற்கு உண்டு. ருத்ராட்ச மணி எந்த அளவு? உருத்திராக்க விசிட்டம் என்னும் நூலில் ருத்ராட்ச மணி எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல்லிக்கனி அளவுள்ள மணி உத்தமமானது. இலந்தை கனியளவுள்ளது மத்திமம். கடலை அளவுடையது அதமம். இதனை பின்வரும் வெண்பா. உத்தமமே மலக தின்கனிக்கோ பானகண்டி. மத்திமமாகும் இலந்தை வன்கனிக்கொப்பு. இத்தலத்துள் நீசன் சனவி திணை என்ன வேணினைக. வாசவிதம் பாற்ற நினைப்பார். இரட்டை மேற்கோள்குறி. ஜெபமாலைக்கு உரிய மணிகள். 2, 3 முகமுடைய மணிகள் ஜெபமாலைக்கு உரியது அல்ல. 10, 13 முகம் கொண்டவை பழுதுடையன. மற்ற முகமுடைய மணிகள் உத்தமம். இதனை கூறும் பாடல். 2 முக கண்டி செப மாலை இசையாது. 2உடன் ஒன்றும் இசையாது 2உடனே. 10 முக 3 பழுது. மற்றனைத்தும் உத்தமமாமென்றுணர். ஜெபம் செய்ய பயன்படுத்த வேண்டிய விரல்கள். அங்குஷ்டத்தினால் மோட்சமும், தர்ச்சனியால் சத்துரு நாசம், மத்திமையால் பொறுப்பேறும், அனாமிகையால் சாந்தியும், கனிஷ்டையால் இரட்சைனையும். அங்குஷ்ட என்பது கட்டை விரல், தர்ச்சனி என்பது ஆள்காட்டி விரல், மத்திமை என்பது நடு விரல், அநாகிகை என்பது மோதிர விரல், கனிஷ்டை என்பது சுண்டு விரல். ருத்ராட்சம் வேறு பெயர்கள். தேவமணி, நாயகமணி, முன்மணி, கடவுண்மணி, சிவமணி, கண்டம், கண்மணி, கண்டி, கண்டிகை என்பன அக்கமணியின் மறுபெயர்கள்.